வெல்கம் டு கிரியேட்டிவ் ஃபேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி நெக் பேட்டர்ன் போட்டு திருப்புறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேப்பர் கேன்வாஸ் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கேன்வாஸோட க்ளூ இல்லாத சைடு தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி சொரன்னு இருக்கா? க்ளூ இல்லாத சைடு இது. இதே க்ளூ இருக்கிற சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கா? இதுதான் க்ளூ வந்து இருக்கிற சைடு. ஸோ இந்த க்ளூ உள்ள சைடை தான் வந்து இந்த கம் இருக்கிற சைடு தான் வந்து நம்ம கிளாத்தில் போட்டு அயன் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேப்பர் கேன்வாஸ். இப்போ நம்ம எப்படி நெக் பேட்டர்ன் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துறோம். இப்போ நான் கேன்வாஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து 2. அதுக்கு முன்னாடி ராய் எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்தது நெக்கோட வித்து 2.5 இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. நெக்கோட ஹைட்டு ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு ஹைட்டு மார்க் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹார்ட் மாதிரி தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, 2.5 எல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பாயிண்ட்டு அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட மிட் பாயிண்ட் இப்போ 3.5 இருக்கா? ஸோ அப்போது இதோட மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்து அங்கே ஒரு லைன் வச்சுக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம வெளியில் ஒரு புள்ளி வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். உள்ள தள்ளி நமக்கு போகணும் நெக் பேட்டர்ன். உள்ள மாதிரி போய் நமக்கு வரணும். அதே மாதிரி இதோட அவுட் சைட்லேயும் 1 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரா எட்ஜஸ்க்காக போட்ட லைனு. ஸோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க, அந்த ரா எட்ஜஸ்க்காக போட்டதை. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரா எட்ஜஸ்க்காக போட்ட லைன் கட் பண்ணிட்டோம். இது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படி விரித்து இது இந்த இடத்துல இப்படி உள்ளார கட் பண்ணிட்டோம் அப்படின்னா
இப்போ இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் இப்படி விரிக்கும் போது இப்படி அகன்றும், சைடில் போயிடும், கோணையெல்லாம் போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுறணும். விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து இந்த கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ அயன் பண்ணுறதுக்கான க்ளூ எங்கே இருக்குது? இந்த சைடு இருக்குது க்ளூ. இதை இப்படி வச்சு நம்ம அயன் பண்ணணும். எப்படி அயன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாமா? ஓகே, இப்போது நம்ம இதை எப்படி அயன் பண்ணுறோம்? க்ளூ இருக்கிற சைடு க்ளூ இருக்குது, இங்கே தான் ஷைனிங்காக இருக்குது, தெரியுதா? இந்த க்ளூ சைடு நான் கிளாத் மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்தால் கேன்வாஸ் சுருங்கிடும். மீடியமான சூடில் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. எப்படினாலும் நம்ம அயன் பண்ண உடனேயும் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கேன்வாஸ் வந்து லைட்டாக மேலே எலும்பி வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போது அயன் பண்ணியாச்சு. அயன் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா எல்லா சைட்லேயும் விட்டுட்டு மீதி கிளாத்தை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் சென்டர், மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளாத்தோட சென்டரில் இதை வச்சுட்டு ஒரு லைன் போட்டுட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஈஸியாக டர்ன் ஆகிக்கும். ஸோ இங்கே ஒரு நாச் கொடுத்தோம்னா ஈஸியாக டர்ன் ஆகிக்கும். ஸோ இந்தாண்ட எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், இவ்வளோ தேவையில்லை. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இப்படி டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நம்ம இந்த பீஸோட சென்டர் பாயிண்டில் ஒரு நாச் போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஒரு நாச் போட்டிருக்கேன். ஸோ அது இங்கே வச்சுருக்கேன். இதோட மிடிலும் அந்த நாச் போட்டிருக்கிறதும் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது வந்து ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில், இப்போது இது ஃபேப்ரிக்னா இந்த ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுதா ப்ளூ கலரில் டிக்கு? ஓகே, இப்போது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நான் வந்து இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம ராங் சைடில் திருப்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேப்ரிக்கில் இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸை சைடில் எட்ஜஸை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஓரத்தில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இந்த ஓரத்தில் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக பெண்ட் ஆகும்.
ஸ்லோவாக தேய்ங்க கேன்வாஸ் தைக்கும் போது. ஸோ முன்னாடி இங்கே ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போது இப்படி பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. அகைன் அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வருதாங்கிறத ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ப்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் கேன்வாஸில். ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவசரமாக தைக்கக்கூடாது. இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பத்துக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, நம்ம இப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை அப்படியே இந்த பீஸில் வச்சு தைக்க போகிறோம். ஸோ இது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சென்டர் பார்த்து இங்கே நாட்ச் போட்டு வச்சுருக்கேன். ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நாட்ச் இருக்குது. ஸோ அந்த நாட்சும் இதோட சென்டரும் நமக்கு தெரிகிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இப்போது ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த இடத்துல சென்டரில் நாட்ச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம அப்படியே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது நம்ம வந்து இந்த கேன்வாஸ் மேலே இப்படி தைக்கலை. இப்படி நம்ம இந்த கேன்வாஸோட மேலே நம்ம தைக்க போகிறது இல்லை. இது ராங். அப்படி தைக்கக்கூடாது. இந்த ஓரத்தில் எட்ஜஸில் தான் தைச்சிட்டு வரணும். ஏன்னா இப்போ நீங்கள் கேன்வாஸ் மேலே போட்டிங்கன்னா அது சுருங்கும். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி கீழே தைச்சிட்டு வந்துட்டு அதை அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு எக்ஸஸாக நம்ம அந்த கிளாத்தை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கேன்வாஸுக்கு வெளியில் அந்த எட்ஜஸில் கேன்வாஸோட எட்ஜஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். கேன்வாஸ் மேலே பண்ணக்கூடாது. எந்தெந்த இடத்துல டர்ன் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல டர்ன் பண்ணி எங்கெங்கே நிறுத்தி ஸ்டிச் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல நிறுத்தி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த துணியை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு துணியை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ எப்போவுமே அந்த ஒரு பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம நாச்சஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நாச்சஸ் போடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கிறோம். அந்த தையலுக்கு தாண்டி கட்டு போயிடக்கூடாது. அந்த தையலுக்குள்ளவே அந்த எட்ஜஸில் கட்டு கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு கட்டு கொடுத்துட்டு அப்புறம் இந்த பெண்டுலலாம் ஒரு சின்ன கட் கொடுத்து ஸோ நம்ம இப்போ ஈஸியாக திருப்பணும் அப்படின்னா ஈஸியாக திரும்பிடும். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து நெக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருக்கா? நெக்கு நீட்டாக வந்திருக்கா? ஓகே. இதோட பேக் சைடில் ஹெம் பண்ணுறதுன்னா ஹெம் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி வச்சு ஹெம் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். இந்த ஓரத்தில் ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணாலும் பண்ணலாம், ஸ்டிச்சஸ் போடுறதுனால இந்த ஓரத்தில் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எப்படி கேன்வாஸ் அடித்து திருப்புறது அப்படிங்கிறத? கேன்வாஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுலையும் நிறையா விஷயங்கள் இருக்குது. அது ப்ளவுஸ் தைக்கும் போது இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம். அதாவது 2.5 இன்ச்சஸில் கேன்வாஸ் கட் பண்ணுமா, 2.75 கட் பண்ணுமா, இப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது பார்க்கலாம். ஓகேவா? இப்படி தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.